வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது தமிழர்கள் எப்படி நம்புவார்கள்? பிரதமர் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் தாக்கு. சனாதன இந்துத்துவ சக்திகளின் முயற்சிகளை முறியடிக்க சபதம் ஏற்போம். ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி வைகோ வாழ்த்து. எம்.எஸ். சுவாமிநாதன் உள்ளிட்ட 4 பேருக்கு பாரத ரத்னா விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தேர்தலுக்கு முன் கட்சியை முடக்குவதற்கு கட்சி மீது வரி பயங்கரவாதம் நடத்துகிறது பாஜக. ஜெயராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி பட்டியல் இன்று வெளியீடு. மோடியின் கண்ணீரை அவரது கண்களை நம்பாது தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். நமோ செயலி மூலம் எனது பூத் வலிமையான பூத் என்ற தலைப்பில் தமிழக பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி நேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எனக்கு தமிழ் தாய்மொழியாக கிடைக்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. தமிழில் என்னால் பேச முடியவில்லை என்ற வருத்தம் மனதில் ஆழமாக உள்ளது. தமிழின் பெருமைகளை உரக்கச் சொல்ல வேண்டும் என்று கூறினார். இந்நிலையில் பிரதமரின் இந்த பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் மோடியின் கண்ணீரை அவரது கண்களை நம்பாது தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் என கேள்வி எழுப்பினார். ஒரு பக்கம் கண்ணை குத்திக் கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பரப்புரை செய்த அவர் இப்போது இந்தியில் மட்டுமே பேசுவதன் மர்மம் என்ன எனவும் முதலமைச்சர் சாடியுள்ளார். விமானங்களில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் கூட தமிழிலோ ஆங்கிலத்திலோ பேசும் பாதுகாப்பு படையினர் இல்லை என கூறிய முதலமைச்சர் எங்கும் இந்தி எதிலும் இந்தி என மாற்றியதுதான் மோடி அரசின் அவல சாதனை என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் தோல் போர்த்தி வரும் வஞ்சகர் கூட்டத்திற்கு ஏமாற்றமே பரிசாகும். இவ்வாறு முதலமைச்சர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். கருணையை போற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மறுமலர்ச்சி திமுக சார்பில் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். கருணையை போற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மறுமலர்ச்சி திமுக சார்பில் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். கொடுந்துயரில் தவிப்போருக்கு விடியல், நீதியை உதிக்க செய்யும் நம்பிக்கையை ஈஸ்டர் வழங்குகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இருளை கிழித்து ஒளி எழுதல் போல ஒரு புனித வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையில் அறையப்பட்டு மனித குலத்தின் அவலத்தை போக்க ரத்தம் சிந்திய கிறிஸ்து இயேசுநாதர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உன்னதத்தை ஈஸ்டர் பண்டிகையாக உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்கள் கொண்டாடுவதாக வைகோ தெரிவித்துள்ளார். கொடுந்துயரில் தவிப்பவர்களுக்கும் மரண இருளில் கலங்கி நின்றவர்களுக்கும் அநீதியின் பாரத்தால் நசுக்குண்டவர்களுக்கும் விடியலும் நீதியும் ஒரு நாள் உதிக்கவே செய்யும் என்ற நம்பிக்கையை அவர்களது மனங்களில் ஈஸ்டர் வழங்குவதாக வைகோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்தில் அற்புதமான ஆட்சி அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள வைகோ, கூட்டாட்சி தத்துவம் வெற்றி பெறவும் மாநில சுயாட்சி மலரவும் சனாதன இந்துத்துவ சக்திகளின் முயற்சிகளை முறியடிக்கவும் இந்நாளில் சபதம் ஏற்போம் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் மரண பயங்கரத்திற்கு ஆளாகி துயர இருளிலும் கண்ணீரிலும் துடிதுடித்து வாடும் ஈழ தமிழ் மக்களுக்கும் நீதி கிடைக்கும், விடியல் உதிக்கும். அதற்காக இந்த ஈஸ்டர் திருநாளில் தமிழ் குலம் உறுதி எடுக்கட்டும் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். கருணையை போற்றும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் எல்.கே. அத்வானி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாரத ரத்னா விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டிலேயே மிக உயரிய விருதாக கருதப்படும் பாரத ரத்னா விருதுகளை வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்ம ராவ், சரண் சிங் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்ட பாரத ரத்னா விருதுகளை அவர்களது குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். நரசிம்ம ராவ் சார்பில் அவரது மகன் வி.பி. பிரபாகர் ராவ் பெற்றுக் கொண்டார். சரண் சிங் சார்பில் அவரது பேரன் ஜெயந்த் சௌத்ரி குடியரசுத் தலைவரிடம் இருந்து விருதினை பெற்றுக் கொண்டார். மேலும் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படும் எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது.
அவர் கடந்த ஆண்டு காலமான நிலையில் அவரது குடும்பத்தினர் அந்த விருதினை பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து மறைந்த பீகார் மாநில முன்னாள் முதல்வரும் சோசியலிச தலைவருமான கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது. 1823 கோடி அபராதம் செலுத்த கோரி வருமான வரித்துறையிடம் இருந்து நோட்டீஸ் வந்துள்ள நிலையில் தேர்தலுக்கு முன் கட்சியை முடக்குவதற்கு கட்சி மீது வரி பயங்கரவாதம் நடத்தப்படுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2018-2019 நிதியாண்டில் வருமான வரி கணக்கை தாமதமாக தாக்கல் செய்ததற்காக காங்கிரஸ் கட்சிக்கு 210 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. இதற்காக காங்கிரஸ் கட்சி, இளைஞர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியின் பல வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது. இதை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் காங்கிரசுக்கு மேலும் 1823 கோடி அபராதம் செலுத்துமாறு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மக்களவை தேர்தலுக்கு முன் காங்கிரஸை நிதி ரீதியாக முடக்கும் வகையில் வரி பயங்கரவாதத்தில் ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருவதாகவும், பாஜக கட்சி வருமான வரி விதிகளை மீறி செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி 27ஆம் தேதி மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் முடிந்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 1749 பேர் வேட்புமனு அளித்திருந்தனர். இந்நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை செய்யப்பட்டு இறுதியாக தமிழகத்தில் 39 தொகுதிகளில் போட்டியிட 1085 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதை தொடர்ந்து 664 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் 27 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு இன்றே கடைசி நாளாகும். மாலை 5 மணி வரை தேர்தலில் போட்டியிட விரும்பாதவர்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெறலாம். அதன் பின்னர் வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகையை ஒட்டி ஈரோட்டில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசி வருகிறார். அந்த வகையில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கே.இ. பிரகாஷை ஆதரித்து ஈரோட்டில் நாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்கான பொதுக்கூட்டம் ஈரோடு அருகே சின்னியம்பாளையத்தில் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஈரோட்டிற்கு வருகை தருகிறார். இந்நிலையில் முதலமைச்சர் வருகையை ஒட்டி ஈரோட்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் உள்ளிட்டவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவிட்டுள்ளார். எதிரிகளே இல்லாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரதமர் மோடி உள்ளதாக கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து இந்தியா கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், கந்தர்வகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் சிதம்பரம், தேர்தலில் வெற்றி பெற்று விடுவேன் என்று தெரிந்ததனால்தான் பாஜக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியின் வேட்பாளர்களும் தன்னை குறிவைத்து பேசுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மோடி அரசாங்கம் எதிர்கட்சியில் இருக்கும் தலைவர்களை கைது செய்துவிட வேண்டும், கட்சிகளின் வங்கி கணக்குகளை முடக்கிவிட வேண்டும், அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும், எதிரிகளே இல்லாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மோடி இருப்பதாகவும், ஆனால் அது நடக்காது எனவும் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். என்ன எண்ணம்னா, மோடியோட அரசாங்கத்துக்கு எதிர்கட்சியில் இருக்கிற முக்காவாசி தலைவர்களுக்கு கைது செய்துவிட வேண்டும்,
அவருடைய வங்கி கடன்களை முடக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் செயல் இழந்து இருக்க வேண்டும். அந்த நிலையிலே தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று இந்த சர்வாதிகாரிகள்லாம் ஒரு தேர்தல் நடத்துவாங்க, உப்புக்கு சப்பானி தேர்தல். அந்த மாதிரி ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். ஆனால் அது நடக்காது. அப்படி மக்கள் அவருக்கு எதிர்த்து வாக்களித்து அவரை வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கிடைக்கும் என உறுதியுடன் இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கட்சி தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலும் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். எனவே இந்த தேர்தலில் தங்களுக்கு பானை சின்னத்தை பொதுவான சின்னமாக ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் 1% குறைவாக வாக்கு பெற்றதாக கூறி அக்கட்சியின் கோரிக்கையை ஏற்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. இதை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் விசிக தொடர்ந்த வழக்கில் கடந்த தேர்தல்களில் 1% அதிகமாக வாக்குகள் பெற்றது தொடர்பான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய முடிவு எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் பொது சின்னம் கோரும் விண்ணப்பத்துடன் கட்சியின் நிதியாண்டு கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்று கூறி பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. இதை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் விசிக மேல்முறையீடு செய்துள்ளது. இந்நிலையில் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது சமூக வலைதள பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கும் வீடியோ பதிவை அவர் பகிர்ந்திருந்தார். அத்துடன் 2024 மக்களவை தேர்தலில் நமது சின்னம் பானை, இந்த சின்னம் நமது உரிமை, இந்த சின்னம் கிடைக்கும் என்பதில் மிக உறுதியாய் நிற்கிறோம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வருகின்ற 12ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை அன்று பிறை தென்பட்டால் பொது தேர்வு கிடையாது என மயிலாடுதுறையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேட்பாளர் சுதாவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறும். மக்களிடம் திமுகவிற்கு நல்ல ஆதரவு கிடைக்கிறது. நம்முடைய மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் கடமை. வருகின்ற ஏப்ரல் 12ஆம் தேதி அன்று இரவு பிறை தென்பட்டால் அன்றைய தேதியில் பொது தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கூறினார். இந்தியா கூட்டணி வேட்பாளர் கதிர் ஆனந்த் வாணியம்பாடி தேவாலயத்திற்கும் கிராமங்களுக்கும் சென்று வாக்கு சேகரித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வேலூர் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு நேற்று இரவு முதல் தேவாலயங்களுக்கு சென்று வாக்கு சேகரித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை பீமன்குளம் பகுதியில் உள்ள சென்றாயன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அப்போது நிம்மியம்பட்டு பகுதியில் கதிர் ஆனந்திற்கு பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். அதன் பின் வெள்ளக்குட்டை, கொத்தக்கோட்டை பகுதிகளுக்கும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் ஆகிய மூவருக்கும் திருப்பூரில் சிலைகள் திறக்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கேப்டன் ஆகிய 3 தெய்வங்களுக்கும் நம் வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் முழுமையான வெற்றி காண வேண்டுமானால் திட்டமாக மாற்ற அதிமுக வேட்பாளருக்கு வாக்களித்து உதவுங்கள். புரட்சி தலைவி கொண்டு வந்து குடிநீர் திட்டம் முதல் பல்வேறு நலத்திட்டங்களை திருப்பூர் மக்களுக்கு அளித்துள்ளோம். விரைவில் அவிநாசி அத்திக்கடவு திட்டமும் முழுமையாக கொண்டு வரப்படும். மின் கட்டண உயர்வு முதல் ஜிஎஸ்டி மின் கட்டணம் வரை விலை உயர்ந்துள்ளது. இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் 420% மின் நிலை கட்டணத்தை திரும்ப பெற்று ஏற்றுமதி இறக்குமதியை அதிகரிக்கவும் 24 மணி நேரம் தொழிற்சாலைகள் இயங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் திருப்பூரின் கேப்டன் விஜயகாந்திற்கு திரு உருவ சிலையை விரைவில் திறக்கப்படும் என்று கூறினார். கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு சிறுவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
கரூர் மாவட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக செல்வி ஜோதிமணியை அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தாந்தோணி கிழக்கு ஒன்றியம், புலியூர் பேரூராட்சி, தாந்தோணி மேற்கு ஒன்றியம் மற்றும் பேரூராட்சி பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அப்பகுதி பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மழலையர்கள் மலர் தூவி மரியாதை செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், எண்ணற்ற திட்டங்களை திமுக ஆட்சியில் நிறைவேற்றி உள்ளது. இம்முறையும் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி கரூர் வேட்பாளராக மீண்டும் கை சின்னத்தில் போட்டியிடுகிறேன், எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் ஈஸ்வர சுவாமி அவர்களை ஆதரித்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி எம்பி தேர்தல் பிரச்சாரம் செய்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கே ஈஸ்வர சுவாமி அவர்களை ஆதரித்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது கூட்டத்தில் பேசிய கனிமொழி, எதிர்கட்சியினர் பொய் பிரச்சாரம் மட்டுமே செய்வார்கள், அதனை நம்ப வேண்டாம் எனவும், அப்பகுதிக்கு 600 கோடி செலவில் காவிரியில் இருந்து நீர் கொண்டு வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மடத்துக்குளம் பகுதி மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எனவும், சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்படும் எனவும் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கூறி வாக்குகள் சேகரித்தார். இடஒதுக்கீட்டில் வருபவர்களை எல்லாம் தரக்குறைவாக நடத்தும் அண்ணாமலை மக்களை அரசியல் மற்றும் ஜாதியின் பெயரால் பிரித்து பெண்களை அடிமைப்படுத்தி வருகிறார். அவர்களின் ஆட்சியை நாம் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் எனவும் தேர்தல் பரப்புரையில் பேசினார். சமூக நீதி என பேசி வரும் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருப்பது குறித்து தர்மபுரியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களான மணி மற்றும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கே. கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்றால், எங்கும் சமத்துவம் தழைக்க வேண்டும் என்றால் பாசிச பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். சாதி மத உணர்வை தூண்டிவிட்டு அதில் குளிர்காயும் பாஜக கட்சியில் சமூக நீதி பேசி வரும் பாமக ராமதாஸ் பாஜகவுடன் ஏன் கூட்டணி வைத்துக் கொண்டுள்ளார் என பாமகவினரே புலம்பி வருகின்றனர். பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அறிக்கை வெளியாகியுள்ளது. மோடி ஆட்சியில் ரஃபேல் ஊழல், தேர்தல் பத்திரம், பண வசூல் விவகாரம் என மோடி அரசின் ஊழல்கள் என நீண்டு கொண்டே போவதாகவும், ரத்தம் சிந்தி உழைக்கிற மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக மோடி செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறையில் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளரை அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மக்களவை தொகுதி இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை அறிமுகப்படுத்தி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மெய்யநாதன், கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக கையில் ஆட்சியை கொடுத்ததால் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு மிக பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அவர்கள் செய்த அநீதிகளையும் தமிழக முதல்வர் செய்த மக்கள் நல திட்டங்களையும் திண்ணை பிரச்சாரம் வாயிலாக வாக்காளர்களிடம் கொண்டு சேர்த்து இந்த தேர்தலில் பாஜகவையும் அதிமுகவையும் விரட்டி அடிக்க வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தேர்தலில் வெற்றி பெற்ற பின் தொகுதி மக்களின் மனசு கோணாமல் சுதா பார்த்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற நினைவில் நாம் உழைக்க வேண்டும். 40வது வேட்பாளராக கடைசியாக அறிவிக்கப்பட்டாலும் முதலிடத்தில் அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக சுதா இருப்பார். உங்களின் வாக்குகளை சுதாவிற்கு அளியுங்கள் என கேட்டுக்கொண்டார். சென்னை தரமணியில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபரை மர்ம நபர்கள் கத்தியால் சரமாரி வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை டி நகர் பகுதியை சேர்ந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் பழனிசாமி தொழில் சம்பந்தமாக அவருடைய நண்பர் ராம்குமாருடன் வேளச்சேரி வட்டாட்சியர் அலுவலகம் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் பழனிசாமியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். பழனிசாமியின் நண்பர் ராம்குமார் இதை தடுக்க முயன்ற போது அவரையும் தாக்கி உள்ளார்கள்.
இதை பார்த்த பொதுமக்கள் தரமணி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களை மீட்டு சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் பழனிசாமி செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலையில் வாக்குச்சாவடிகள் அமைத்து தர கோரி வீடுகள் தோறும் பொதுமக்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் கொள்ளைமேடு கிராமத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள நிலையில் செங்குணம் கிராமத்திற்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சூழல் இருப்பதால் முதியோர்கள், கர்ப்பிணிகள், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் வாக்காளர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வாக்களிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் இந்த முறை யாரும் வாக்களிக்க போவதில்லை என்று தெரிவித்துள்ளனர். அதனை வெளிப்படுத்தும் விதமாக வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏற்றி சுமார் 4 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் மத்திய அரசே நாங்கள் உங்கள் அடிமைகள் அல்ல என்ற கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை எழுதி வைத்து கிராமமே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் மக்களின் அனுமதியின்றி மன்சூர் அலிகான் வைத்த பேனர் மற்றும் கொடிகளை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் அதே பகுதியில் தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்வதற்காக வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார். அந்த வீட்டின் மீது இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் கொடி மற்றும் பேனர்களையும் வைத்துள்ளார். வீட்டின் உரிமையாளர் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் அனுமதி பெறாமல் பேனர் மற்றும் கொடிகளை வைத்திருந்ததால் தேர்தல் அதிகாரிகள் அவரின் கட்சி கொடி மற்றும் பேனர்களை அகற்றியுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக நேற்று இரவு உயிரிழந்தார். அவரின் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பொல்லாதவன், வேட்டையாடு விளையாடு, பைரவா போன்ற பல வெற்றி படங்களில் வில்லனாக நடித்து வந்த டேனியல் பாலாஜி நேற்று இரவு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு கொட்டிப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் உயிர் இழந்துள்ளார். அதன் பிறகு அவரது உடல் புரசைவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைத்துள்ளனர். அவரின் உடலுக்கு நடிகர் விஜய் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன், கௌதம் மேனன், அட்லி உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அவர் உயிருடன் இருந்த பொழுதே அனைவருக்கும் இலவச உணவு மற்றும் முதியோருக்கு அடைக்கலம் என செய்துள்ளார். அவர் இறந்த பின்னும் அவரது கண்களை தானமாக கொடுத்துள்ளார். இவரின் இந்த செயல் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிறந்த நடிகரும் சமூக ஆர்வலருமான டேனியல் பாலாஜியின் குடும்பத்திற்கு மதிமுகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6370 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 1160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 50,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 81,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜேக்கப் சூமா தேர்தலில் போட்டியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தென்னாப்பிரிக்க அதிபர் தேர்தல் மே 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கு முன் அதிபராக இருந்த ஜேக்கப் சூமா ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் கடந்த 2021ஆம் ஆண்டு கைது செய்து 15 மாதம் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. பின்னர் மருத்துவ பரோலில் வெளிவந்த ஜேக்கப் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பு சட்டப்படி 12 மாதங்களுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் தேர்தலில் போட்டியிடக் கூடாது என கூறி அவரது மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்துவிட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது தமிழர்கள் எப்படி நம்புவார்கள்? பிரதமர் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. சனாதன இந்துத்துவ சக்திகளின் முயற்சிகளை முறியடிக்க சபதம் ஏற்போம். ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி வைகோ வாழ்த்து. எம்.எஸ். சுவாமிநாதன் உள்ளிட்ட 4 பேருக்கு பாரத ரத்னா விருது.
விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தேர்தலுக்கு முன் கட்சியை முடக்குவதற்கு கட்சி மீது வரி பயங்கரவாதம் நடத்துகிறது பாஜக. ஜெயராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி பட்டியல் இன்று வெளியீடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.